இதுக்கப்புறம் நான் எந்த மேட்ச்லயும் ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் யூஸ்லெஸ்ஸா இருப்பேன். அப்பனா நீ என்ன பத்தி அந்த மாதிரி தான் நினைக்கிறல்ல? ஒரு வேளை என்னால விளையாட முடியலனா என்னோட போட்டோவை எடுத்துருவாங்க. என்ன அவங்க எலிமினேட்டும் பண்ணிடுவாங்க. அப்படி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னோட மீதி வாழ்க்கைக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன், சரியா? சர்ஜரி பண்ணிக்க. பேசிக்கா நான் சொன்ன மாதிரி தான் இருக்கு. இன்ஜுரி மீடியல் மினிஸ்கஸ்லயும் இருக்கு, லிக்மெண்ட்லயும் அதே மாதிரி டேமேஜ் இருக்கு. நல்ல வேளை ஆன்டீரியர் குரூஷியல் லிக்மெண்ட் நல்லா இருக்கு, இல்லனா அவன் ஸ்போர்ட்ஸுக்கு குட் பை சொல்ல வேண்டி வந்திருக்கும். சர்ஜரி சக்சஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மெதுவான ரீஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் இருக்கு. இவர் பழைய நிலைமைக்கு கம்ப்ளீட்டா திரும்பிடலாம். அது அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வில் பவர் ரெண்டையும் பொறுத்து தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்க சீக்கிரம் குணமடைஞ்சிருவீங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இங்கே இருங்க, பெட் அவுட் எஞ்சி போயிடாதீங்க. நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கால் வலி எல்லாம் குறைஞ்சிரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். தேங்க்யூ. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. கிளப்ல நீ பார்க்க வேண்டிய வேலைகள் உனக்கு நிறைய இருக்கும். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்னோட டேப் இங்க கொண்டு வந்துட்டேன். நான் ஆன்லைன்லயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உனக்கு ஏதாவது பசி எடுத்தா உடனே என்கிட்ட சொல்லு. தயவு செஞ்சு என்னை பார்த்துக்க ஒருத்தரை ரெடி பண்ண. நீ இங்க இருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்பவே இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. சரி, ஓகே. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ நல்லா படுத்து தூங்க. அப்புறம் நீ சைடா படுத்து தூங்குனா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். ஏதாவது வேணும்னா சொல்லு.
நீ இன்னும் தூங்கவே இல்லையா? நான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன்ல, எதுக்கு திரும்ப வந்த? அங்க என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அங்கிள் ஆன் வந்து இங்க இருக்குன்னு சொன்னாரு. அவர் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட் அவர் உனக்கு துணையா இருப்பாரு. அதான் நான் உன்னை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அ, அம்மா இன்னும் வலி இருக்கா? ஆமா. இது எல்லாமே நான் கீழே போகும்போது வாங்கினேன். இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, வலி வந்தா இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்க. நல்லா ஒர்க் ஆகுதா? இது எனக்கு வேலை செய்யற மாதிரி தெரியல. லியாங்குவான், நாளையில இருந்து நீங்க ப்ளீஸ் வர வேண்டாம், சரியா? நீ போய் கிளப்பை பார்த்துக்கோ. நான் இங்க படுத்துட்டு இருக்கும்போது என்னோட அம்மா எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்கன்னு நல்லாவே புரியுது. இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கனோ அதை நான் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நம்பிக்கையோட ஒளி தோன்றும் போதெல்லாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஒருவேளை என்னோட கால் குணமடையலைன்னா என்ன நானே டார்ச்சர் பண்ணிக்க விரும்பல. சாங் சஞ்சுவான், உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு உனக்கு சர்ஜரி நடந்தப்ப அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஜஸ்ட் 2 hours தான் ஆச்சு. ஆனா என்னால அப்போ முடியல. நான் நர்ஸ் கிட்ட ஆக்சிஜன் டேங்க் கேட்டேன். ஏன்னா என்னால மூச்சு விட முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒருத்தரும் குறைஞ்சது 50% ஆச்சு எஃபர்ட் போடணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுது. வாழ்க்கையில எப்பவுமே சில முக்கியமான தருணங்கள்ல ஒருத்தருக்கு அதுல ஒரே ஒரு பர்சன்ட் முயற்சி இருந்தா போதும். உன்னால 99% எஃபோர்ட்டை தயங்காம கொடுக்க முடியும். சாங் சஞ்சுவான், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா? என் கால் இப்படி ஆயிடுச்சேன்னு இறக்கப்படுறியா? நீ அந்த 10 ட்ராஃபிஸ் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் எவ்வளவு நாள் தான் உன் லவ்க்காக வெயிட் பண்றது? உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இருக்கா இல்லையா? விரும்புறேன். விரும்புறேன். ரொம்ப விரும்புறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். சரியா? நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. டாக்டர் என்ன சொல்றாரோ கேளு. ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ண. அப்பதான் நீ சீக்கிரம் நல்லாயிட்டு வருவ. புரிஞ்சுதா? டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் கிளம்புறேன்.
நான் சைன் பண்ணப்ப இதை மறந்துட்டேன்.将世俗道理用感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 占据你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。ஐயோ ஆண்டவா. நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீ கேட்ட கோச்சிங் டீம் வந்துட்டாங்க. எஸ் 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 என்னோட அபிஷியல் அக்கவுண்ட்க்கு 60000 ஃபேன்ஸ் கிடைச்சிட்டாங்க. அவன் லஞ்ச் சரியா சாப்பிடல, படுத்தே இருக்கிறதுனால பசி இல்லைங்கிறான். அவன் கால் காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது வழியில ரொம்ப துடிச்சிட்டான். அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு அவன் கால்ல நிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அவனால பாத்ரூமுக்கு தனியா போக முடியுது. அவனோட மூடு நல்லா மாறி இருக்கு. நிறைய உற்சாகமான பாடல்களை டவுன்லோட் பண்ணியிருக்கான். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் முக்கிய காரணம் அங்கிள். சான்ச்சுவான், நீ திரும்பி வரலன்னு வச்சுக்கோ. நான் ஏற்கனவே ஃபேக்டரிக்கு கால் பண்ணி 1:1 ரேஷியோல உன்னோட அடிப்பட்ட காலை வச்சு கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அது உங்க ஃபேன்ஸ்க்கு நல்ல விலையில வித்துருவேன். பிரதர் ஷான், சீக்கிரமா நீங்க குணமடையணும். ஜியாஜோவுக்கு மேட்சா கிளப்ல யாருமே இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் லேடி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜென்சிய அழகான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? சரி, யாரு சொன்னது அப்படி? பிரதர், சீக்கிரம் வந்து கம்பெனி கொடு. இது நேத்து நைட்டு நான் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணது. சான்ச்சுவான், சர்ஜரிலையும் ரெக்கவரிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர முடியலனாலும் பரவாயில்ல, உன்னோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்பயும் பாசிட்டிவ் மைண்டோட இரு. ரூம்ல இருக்க பெட் எப்பயுமே உனக்காக தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, உனக்கு தான் பண்ணிருக்கோம். உனக்கு மட்டும்தான். என் கால் எப்பவுமே குணமடையாதா?
இல்ல நீங்க என்கிட்ட உண்மையதான் சொல்றீங்களா? ஆ? டாக்டர் என் கால் சரியாகாதுன்னு சொன்னாரா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன், என்ன அர்த்தம்? ஷன்சுவான், இங்க பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுவும் வேணும்னா என்ன கூப்பிட வேண்டியதானே? எதுக்காக நீ எழுந்திருச்ச? இரு இரு, நகராத, கஷ்டப்படுத்திக்காத, நான் உன்னை தூக்குறேன். மெதுவா எந்திரி. ரெடி? 1 2 3. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பார்த்து, மெதுவா 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 உட்காரு. மெதுவா இரு இரு, நான் ஹெல்ப் பண்றேன். மெதுவா மெதுவா, அவ்வளவுதான். இன்னும் மெதுவா. அம்மா, நீ என்ன பண்ற? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என்னோட கால் எப்பவுமே குணமடையாதா என்ன? இப்ப இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்ட? நான் என்னோட கால் குணமடையாதான்னு கேட்டேன், அதுக்கு நீங்க ஆமான்னு சொன்னீங்களே. நான் உன்கிட்ட ஆமான்னு சொன்னா? நீ என்ன சொல்ற? யாரா இவன், சின்ன பயலா இருக்கான். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் தூங்குனேன். உன் கேள்விக்கு எப்படி நான் பதில் சொல்லியிருக்க முடியும்? ஏன்பா, அங்க பாருப்பா, நீ உண்மையிலேயே என்ன பயமுறுத்திட்ட. நீ கற்பனைய அளவுக்கு அதிகமா ஓட விடாத. உன்னோட காலை பாத்தியா? இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நடக்கிறதும் டென்னிஸ் விளையாடுறதும் ஒரே விஷயம் நினைக்கிறீங்களா? உண்மையில என்னால முடியல.背对着人潮，回到安静的世界，消失的期待，也许黑夜靠近梦想，迎来到中间，所有的热爱都曾被现实浇灭，遗憾的尽头，心伤痕累累，和你遇见，敞开了一切。你拥抱着我的每一颗狼狈，带给我心跳动的滋味。要多幸运才能陪着你拥抱破碎，共同进退。幻想过无数次故事的结尾，害怕辜负沿路的颠沛。这次能否别不告而别，梦中也无法安睡。நான் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட். அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டேன். அவனோட ரெக்கவரி ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்ண ஒரு நல்ல தெரபிஸ்டையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம அவன் போட்டோவை ரிமூவ் பண்ணி ஆகணும். அவன் அவ்வளோ சீக்கிரமா அந்த காயத்துல இருந்து ரெக்கவரி ஆக மாட்டான். போன வருஷம் யூஜியானோ எலிமினேஷன் மேட்ச்ல கலந்துக்கிட்டான். ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அவன் தான் ஹையஸ்ட் ஸ்கோரை எடுத்திருக்கான். அப்புறம் ஸ்காலர்ஷிப் பிளேயருக்கான ஸ்லாட் கரெக்ட் தான். பிளேயர்ஸ்க்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்கா? அது பெரிய சர்ஜரி ஃபீஸை கவர் பண்ணிட்டோம். ஆனா அவன் இனிமே ட்ரைனிங்லயும் மேட்சஸ்லயும் கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவனோட பொசிஷனை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓகே, நான் இந்த சென்டரை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா, ஷென்சன்ல இல்லைனாலும் ஒருத்தர் தேவைப்படுறாரு. இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெக்கவரி அப்ப அவன் சைக்காலஜிக்கல் பர்டன் இல்லாம இருப்பான். நீ ரொம்பவும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது லாங் டேர்ம் ப்ராசஸ். 2 பேருமே மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க. எனக்கும் தெரியும் இது லாங் டேர்ம் ப்ராசஸ்ங்கிறதா. அதுக்காக நாம அதுல கவனக்குறைவா இருக்க கூடாது. யூ டோன்ட் வரி. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடும். நிச்சயம் அவனால முடியும்.
நீ இங்க வந்துட்டியா? நான் கீழே தான் இருக்கேன். உள்ள வா. என்ன இதெல்லாம்? நீ தான் முதல்ல எனக்கு பொக்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்க. என்ன இது? ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது பொக்கே கொடுக்கறது சாதாரணம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. அது அப்படியே அந்த இடத்துல வச்சிரு. ம். ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிக்கலாம். இந்த பொக்கையெல்லாம் கணக்குல வராது. நான் உனக்கு ஃபியூச்சர்ல இப்ப நீ கொடுத்ததை திரும்ப வாங்கி கொடுத்துருவேன். இன்னும் ஒரு சின்ன பையன் மாதிரி பேசு. அம்மா, நீயாவே பெட்ல இருந்து எழுந்தியா? ஆமா, நானே இதை பண்ணிடுவேன். என்ன எந்திரிச்சு நிக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பிரச்சனை இல்லை. நீ ரொம்பவே ஓவரா போற. என்னை வந்து நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன. நிஜமாவே உங்ககிட்ட இருந்து எந்த செய்தியும் வரல. அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல, நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லி. எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்களா கனவுன்னு நினைச்சேன். ஆனா நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல. இந்த மாசம் கிளப்புக்கான ஒர்க் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நேஷனோட பெஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை உனக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதை அவங்க அப்ரூவும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம நேரம் அங்கதான் போறோம். அது செங்டூல இருக்கு. நாம அப்ப செங்குடுக்கு போகணுமா? கொஞ்சம் உனக்கு இடம் மாறுச்சுன்னா நல்ல மாற்றம் தெரியும். டெம்பரேச்சரும் நல்லா இருக்கும். ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்க. அப்படியே உன் காலையும் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. சரி, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத, அப்படியே உட்காரு. எல்லாரும் ட்ரைனிங் எடுப்பாங்க, மேட்ச் விளையாடுவாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்து கவலைப்படுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு அன்ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறியா? அது எப்படி இருக்க முடியும்? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? நான் கொஞ்ச நாளைக்கு உன் கூட தனியா இருக்கணும். இதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. அதான் நான் அரேஞ்ச் பண்ணேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நான் உன்னை பத்தின ரிப்போர்ட்டை ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புனதும் அவங்க மற்ற இன்ஜுரி அத்லெட்ஸை விட உன்னோடது 60% நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீ அங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். முழு நம்பிக்கையோட பண்ண. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீயும் உன்னை நம்பணும். புரிஞ்சுதா? நர்ஸ் வந்துட்டாங்க. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நான் எப்பவும் கடையில தான் இருப்பேன். மன்னிக்கணும், நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. அதான். நீ இவனோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண சொன்னியே, அதான். நாளைக்கு நீ செங்துக்கு போறல, இத பேக் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சது. பெருசா டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்புறம் இல்ல நான் போய் என்னோட லக்கேஜ்ல பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னைக்கு நைட் நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு சீக்கிரம் கவலைப்படாதமா. நாளைக்கு நான் அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எந்த பாதிப்பும் இல்லாம. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். பை அங்கிள். கிளம்பிட்டியாமா? ஆமா. சரி, பார்த்து பத்திரமா. சாரி. அது நான் உனக்கு ஒரு 10 செட்டு நல்ல அண்டர்வேர் ரெடி பண்ணியிருக்கேன். போதும்ல? முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னா அது பத்தாதா? பத்தாதாவா? போதும், எனக்கு அதுவே போதும். சரியா? அப்ப 14 செட்டு ரெடி பண்றேன். எதுக்கு 14 செட்டு? சரியா இருக்கும். துவைக்க என்ன என்ன என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் போய் பேக் பண்றேன். ஹலோ, செங்குடுக்கு 2 ஓகே மேடம். ஒரு மாசம் தங்க போறோம். நீ ஒரே ஒரு பேக் தான் கொண்டு வந்திருக்க? அங்க ரொம்ப சூடா இருக்கும். டிஷர்ட்ஸுக்குன்னு பெருசா பேக் தேவையில்ல. அதனால தான் ஒன்று கொண்டு வந்தேன்.
ஆமா, நீ என்ன 2 சூட்கேஸ் கொண்டு வந்திருக்க? வீடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி ஓ தரீங்களா? எஸ் எஸ். இந்தாங்க. ஓகே. ஆ. உன்னோட பேக்கையும் செக் பண்ணணும் தானே? இந்தா, அதை நீ முதல்ல அனுப்பு. அந்த பேக் மேல ஒரு ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர் ஒட்டிருங்க. ஓகே. ஓகே. மிஸ் லியாங், உங்க கூட ஒரு டிசேபிள் பர்சன் வராங்க. உங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்சஸ் இருந்தா நீங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்கலாம். அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. புரிஞ்சுது. தேங்க்யூ. ஓகே, என் பாய் ஃப்ரெண்டோட வீல் சேரை ஃப்ளைட்ல ஏத்திக்கலாமா? நீங்க வீல் சேருக்கு ஓவர் வெயிட் லக்கேஜ் ஃபீ பே பண்ணி ஆகணும். நீங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஸ்டாஃப்ஸே வந்து இந்த வீல் சேரை உங்களுக்கு ஃப்ளைட்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. வேற யா யா, நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ. வா போலாம். இரு இரு, நானே திருப்புறேன். உன் பேக்கை தூக்கி அங்க வைக்கும்போது ரொம்ப லேசா இருந்தது. அம்மா, நீ ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தியா இல்லையா? நான் ஏற்கனவே உன்னோட பெரிய லக்கேஜா இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக உனக்கு பெரிய சுமையை கொடுக்கணும்? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டுட்டு வந்திருப்பேன் ஹெல்ப்புக்கு. அம்மா, ப்ரீஷியஸ் ஐட்டம்க்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருக்கா? இருந்தா கொஞ்சம் சொல்லு, நான் வாங்கி முழுசா உமல அப்படியே ஒட்டணும். ஒருவேளை உன்னை மிஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது பொருளை மாத்தி தூக்கிட்டு போயிட்டேன்னா? அதையே நீ இங்க ஓட்டக்கூடாது. பாரு. ஹே, இப்ப பாத்தியா அந்த ஏரோஸ்டர்ஸ் உன்னையே பாத்துட்டு போறாங்க. உண்மையாதான். ஆனா நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்க. சோ அத மூடிக்க, அப்பதான் யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. போலாமா போலாமா போலாமா? ஹலோ மிஸ்டர் சாங், உங்க கால் இன்ஜுரியை பத்தி எனக்கு தெரியும். அதுக்காக உங்களுக்கு ஐஸ் வாட்டர் பாட்டில ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. இந்த ட்ரிப்ல என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். தேங்க்யூ. ரொம்ப நோ தேங்க்ஸ். ப்ராப்ளம். நம்ம செக்இன் ஸ்மூத்தா முடிஞ்சதுக்கு காரணம் நான் வீல் சேர்ல இருந்தது தான் இல்ல. எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்டை வாங்கின? நமக்கு 2 hours தானே டிராவலே. நம்ம காலுங்கெல்லாம் அவ்வளோ பெருசு. இது ஒன்றும் வீடு மாதிரி கிடையாதுல. அப்புறம் உன் கால் வேற காயமா இருக்கு. எப்படி அவ்வளோ நேரம் நீ காலை மடக்கி உட்காந்துருப்ப? அது மட்டும் இல்லாம ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு நான் உனக்கு காசு செலவு பண்ணல. பின்ன எப்படி? என்னோட மைலேஜை கொஞ்சம் அப்கிரேட் பண்ண, அவ்வளோதான். அப்படி செய்ய முடியுமா என்ன? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அம்மா, ஏன் இப்ப சிரிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டல்ல? அப்படியே கூப்பிட்டேன். நம்ம பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணப்ப நீ தான் சொன்ன இது என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீல் சேர்ன்னு. அவ்வளோ பெரிய வேர்டை நான் சாதாரணமா சொல்லிட்டேன். நாங்க ஆமா, அது என்ன கிரிஞ்சி வேர்டு? அது உனக்கு பழக்கம் இல்லை, அதனால அப்படி தெரியுது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் சொல்ல, பழக்கம் ஆயிடும். பாய் ஃப்ரெண்ட் நீ. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில கேட்டது கூட கிடையாது. அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லை. நம்ம வார்த்தைகளை ஆக்ஷன்ஸ் மூலமா மேட்ச் பண்ணலாம். அப்பதான் அது உனக்கு நல்ல பழக்கமாகும். பெட் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க லிஃப்ட் கூட இருக்கு. நீ மாடியில தங்கிக்க, நான் கீழே தங்கிக்கிறேன். உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உடனே என்ன கூப்பிடு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த விண்டோல இருந்து பார்க்கும்போது இந்த வியூ செம்மையா இருக்கு. ஹே, 1 மாசம் நம்ம இங்க தான் தங்க போறோமா? ஆமா, ரீஹாபிலிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இங்க தான். நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமா, பின்ன. அப்படின்னா எதுக்கு நம்ம தனித்தனியா தங்கணும்? மேல கீழே போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும்ல.
உனக்கு நம்ம ஒன்னா படுத்து தூங்க ஆசை இல்லையா? உன் காலை நான் நசுக்கிட்டேன்னா அதனால வேணாம். ஓகே, இப்போ உன் மேல எனக்கு எந்த பயமும் இல்ல. கண்டிப்பா முடியாது. நீ சீரியஸா தான் சொல்றியா? முடியாது. உனக்கு ரொம்ப சூடா இருந்தா நீ வேணா குளிக்கிறியா? நான் இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருந்தேன் பாத்ரூம்ல சேர் வைக்க சொல்லி. அப்பதான் உனக்கு குளிக்க வசதியா இருக்கும்ல. குளிச்ச பிறகு நீ இதை மாட்டிக்க. நான் உனக்காக தான் இதை வாங்கினேன். என்னது இது? இது நீ எனக்காக வாங்கின? அம்மா, இது என்ன மாடலு? இது எனக்கு வசதியா இருக்குமா? கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். உண்மையிலே இதோட வாசனை சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்த நைட் நேரத்துல இந்த வாய்ஸ்ல நீ பேசணுமா? அப்படியே செக்ஸியா பேசிட்டு இருக்க என்கிட்ட. உன் பெட் பக்கத்திலே தண்ணி வச்சிருக்கேன். தாகமா இருந்தா எடுத்து குடிச்சுக்க, சரியா? நாளைக்கு நாம அந்த சென்டருக்கு போகணும். என்ன விஷயம்? அம்மா, நீ ஏன் என்ன தூங்காம இருக்க? தெரியல. எனக்கும் அங்க தூக்கமே வரல. லியாங் யுவான், நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்ப அமைதியா தூங்க. எனக்கு நல்லா புரியுது. அவன் உண்மையா ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் தனியா இருக்கும் போது அவன் காலை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். லியாங் யுவான், நீ இவ்ளோ அக்கறை எடுப்பேன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவன் காலோட காயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான், தெரியுமா? எனக்கு தெரியுது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாக போறீங்கன்னு. உங்க ரெண்டு
பேராலையும் நைட்டு பாத்துக்காம இருக்க முடியாதுல்ல? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. சரி ஓகே. சரி பக்கத்துலயே ஒரு ஆள் இருக்கும்போது நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது? தூக்கம் வர்றதுக்கு சுரக்கிற மெலட்டோனின் விட என் பாய் ஃப்ரெண்ட் பெட்டர். போதும் போதும் நிறுத்து. மனுஷங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறத விட பாசத்தை தான் அதிகமா காட்டுவாங்க. சரி சரி நான் அப்புறம் பேசுறேன். என்ன நீ இவ்ளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்ட? ஆ சரி வா நம்ம 2 பேரும் டாக் ஃபுட் சாப்பிடலாம். அது வந்து இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொன்னேன். பார்த்து பத்திரமா வா. அப்பாடா. லியாங்கிவான், ம், இப்போ நான் உன்னை சீரியஸாக கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லித்தர முடியும். நேற்று நைட் நீ நடந்துக்கிட்ட விதத்தை. நேற்று நீ என் பெட்ல பதுங்கி இருக்க. சரி ஓகே இன்னைக்கு நைட் நான் வர மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம். எனக்கு காயம் ஏற்பட்டதுனால நீ என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். என் கால் குணமானதும் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நான் பதிலாக செய்வேன். ம், நான் அதை நினைச்சலாம் பயப்பட மாட்டேன். எனக்கு உண்மையாவே அது ரொம்ப சந்தோஷம்தான். வயசுல மூத்த பொண்ணு டேட் பண்ணா உண்மையில சூப்பராக தான் இருக்கு. உனக்கு அந்த பொண்ணுங்களை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க இதை பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்ஜரியோட ரெக்கவரி 24 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேட்ச் விளையாட முடியும். மெனிஸ்கஸ் அவ்வளோ மோசமாக ரிப்பேர் ஆகலை. என்னோட கணிப்புப்படி பார்த்தா இது சரியாக 16 வாரம் ஆகும். நம்மளோட ரெக்கவரி சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம மசில் ரெக்கவரி தான் பார்க்க போகிறோம். அதோட ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் மொத்த நீஸோடைய எபிலிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிளப்புக்கு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டென்னிஸில் சில ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் இதுதான். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒத்துழைச்சா 16 வாரம் கழிச்சு என்னால் மேட்ச் விளையாட முடியுமா? இது ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் சில அப்ஜெக்டிவ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அத ஒரு ஃபேமிலி மெம்பரா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதாவது வீட்டில் வச்சு ரெக்கவரிக்காக ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு அத்லெட். அவரோட திறமைகளை வச்சு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணோம்னா உறுதியாக நல்ல ரெக்கவரி கிடைக்கும். ஓகே எனக்கு புரிஞ்சுது. முக்கியமாக எப்பவுமே ரிலாக்ஸாக தான் இருக்கணும். ம், நீங்கள் எங்களை நம்பலாம். ப்ரொஃபஷனல்ஸ் எப்பயுமே நல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் செலவு பண்ணுற பெரிய அமௌண்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்படின்னா அது சரியில்லை தானே? என்ன? அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. போன் ப்ரோத் சமையல் செஞ்சு சாப்பிடணும். போன் ப்ரோத் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா ரெக்கவரிக்கு அது ஒரு நல்ல சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். போன் பிராத்தா? அது ரொம்ப ஈஸி. நீ வீட்டுக்கு வந்தது நான் செஞ்சு கொடுக்குறேன். சரி, நீங்கள் உட்காந்துருங்க. நான் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. இங்க பாரு, கிளப் வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு காசு கொடுக்குதா? இல்ல இல்ல, இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து வரும். நான் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் பண்றேன். நான் ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ்ல வாங்கி சைன் பண்ணிருக்கேன். அது சர்ஜரி, ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே கவர் ஆயிடும். ஆமா, அவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னாரு. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் சொல்லு? எனக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. அப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கு அந்த பில்லை காட்டுறேன். சரி. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, எக்ஸசைஸ்ல கவனம் செலுத்து. வெயிட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ நம்ம டர்ன் தான். வாங்க நம்ம போகலாம். ஓகே டாக்டர், இந்தா உன் பேக். பார்த்து போயிட்டு வா. நீ? எனக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. தேங்க்யூ. உனக்கு பசிச்சதுன்னா கொஞ்சம் சாப்பிடு. நான் மறுபடியும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசினேன். ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோட கவரேஜ் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களால 30% தான் ஃபீஸ் கட்ட முடியுமா? அதனால பேலன்ஸ் அமௌண்ட்டை நாம தான் கட்டி ஆகணும்.
சரி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிஸ்டர் யுவான், வைல்ட் கார்டு மேட்ச்க்கு அப்புறம் நம்மளோட கிளப் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்மளோட டாப் 10 பிளேயரோட சிஸ்டம்ல தான் கவனத்தை செலுத்துறாங்க. நிறைய பிளேயர்ஸ் கூட நம்மளோட கிளப்புக்கு மாறணும்னு சொல்லி அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 13 பேர் இதுக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் ஸ்காலர்ஷிப் பிளேயர் ஸ்பாட்டுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே காப்பீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். சரி, அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சரியாக இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமா? அதுக்கு 4ல இருந்து 5 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நான் அதை பாத்துக்கிறேன். கண்டிப்பா யாராவது இங்க இருந்து பார்த்துதான் ஆகணும். அவன் சரியானதும் வந்துருவாங்க. புரிஞ்சுது. நமக்கு இப்ப மேல 50,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. நிறைய பேர் சாங் ஷான்சுவானுக்காகவே வந்திருக்காங்க.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？